தேர்தல் ஆணையம் குமாஸ்தானே வச்சுப்போம். இந்த குமாஸ்தா தானே உங்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து இடலாம் என்று தலைமை மாற்றத்தை நோக்கி இது போகலாம், சின்ன முடக்கத்தை நோக்கி போகலாம். இதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் என்னுடைய நீக்கத்தை ரத்து செய்வதற்கு பலமுறை எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்தார். ஆனால் அதை தடுத்தவர், அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறவர் திரு வேலுமணி அவர்கள் தான். ஒரு சுயநலம் அல்லது ஒரு குதர்க்கமான ஒரு சிந்தனை, ஒரு நரித்தனம் கலந்த ஒரு செயல் அது. தேனியில பேசும்பொழுது தினகரன் கைக்கு அதிமுக வருன்னு இருப்பாரு. அடுத்து ராமநாதபுரத்தில் பேசியில ஓபிஎஸ் தலைமையில அதிமுக செயல்படும் பாரு. அதிமுக அடகு பொருள் அல்ல. ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ் பெட்டர். ஏன்னா ஓபிஎஸ் ஒரு நிலையான ஒரு கொள்கை முடிவு இல்லாதவர், அதிகமா சுயநலம் கலந்தவர், கூட இருந்தே குளிப்பறிக்கிறவர். எடப்பாடி பழனிசாமி கதற கதற கழுத்து இருக்கிறவர். கே.சி. பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் அடுத்த தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள், பொதுச் செயலாளராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்க கொளுத்தி போடுறீங்க. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக தொடர்பான வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கு. இது குறித்து பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற எங்கள் அந்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறோம். இந்த இரட்டை இலை யாருக்கு அப்படிங்கிற சிக்கலுக்கு தான் இப்ப இருக்கு. இந்த தீர்ப்பை அடுத்து விசாரணை நடக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சார்? சின்னம் எடப்பாடி அவர்களுக்கே கைவசம் இருக்குமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளராக இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் அவருக்கு இடைக்காலமாக பொதுச் செயலாளராக ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போடுகிற உரிமையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த உரிமை திரும்ப பெறப்பட வேண்டும். முறையாக பொதுச் செயலாளருக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அடுத்து கட்சி தொண்டர்களது அபிமானத்தை, கட்சியினுடைய பொறுப்பாளர்களது அபிமானத்தை எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை அவர் கட்சியிலேயே இல்லை என்ற ஒரு தகவலை போலியாக அவர் உருவாக்குகிறார். கட்சியில் இல்லாதவர்கள் தான் தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்காங்க, குமாஸ்தா வேலையை தேர்தல் ஆணையம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் முன்வச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, இதே குமாஸ்தா திரு சி.வி. சண்முகம் பாணியில சொன்னா தேர்தல் ஆணையம் குமாஸ்தானே வச்சுப்போம். இந்த குமாஸ்தா தானே உங்களுக்கு ரெட்டலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து இடலாம் என்று ஓராண்டுக்கு முன்னால கடிதம் கொடுத்தாங்க. அந்த குமாஸ்தா கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில தானே எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலராக ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையொப்பம் விடுபவராக அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவருக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இருந்தால் அதை மாற்றுவதற்கு, அதாவது மாடிஃபை பண்ணுவதற்கோ வித்ரா திரும்ப விலக்கி கொள்வதற்கோ அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் அன்றைக்கு என்ன கொடுத்தாங்க? நீதிமன்ற மறு உத்தரவு வருகிற வரை. அப்ப இன்றைக்கு மறு உத்தரவு, நீங்க அந்த பேரா 15 அந்த சின்னம் தொடர்பான வழக்கில் அந்த விதிகளின் கீழ் இதை பரிசீலனை செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதை மீண்டும் பரிசீலனை செய்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் இப்ப இந்த உரிமையை பெற்றிருக்கிற சூழல்ல இப்ப அடுத்த விசாரணை நடக்கும்போது இது எந்த மாதிரி சார் போய் முடியும்? தலைமை மாற்றத்தை நோக்கி இது போகலாம், சின்ன முடக்கத்தை நோக்கி போகலாம். இதெல்லாம் இடைப்பட்ட காலத்துல எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தி வலிமைப்படுத்தி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்பதில் அவர் அதுல அடங்கி இருக்குது. எனக்கு கிடைத்த தகவல் படி அவர் சில மத்தியில் ஆள்பவர்களை தொடர்பு கொண்டு தனக்கு சாதகமான காரியங்களை நிகழ்த்தி கொள்வதற்கு எப்பொழுதும் போல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை விடுத்து தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி
தேர்தலில் வெல்லுகிற ஒரு இயக்கமாக அவர் உருவாக்க முயற்சிக்கணும். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை வந்து புறக்கணிச்சுட்டு போறாரு. ஜெயலலிதா அவர்களின் படம் இடம்பெறலன்ற ஒரு சர்ச்சை ஆகுது. இன்னைக்கு வந்து அவன் ஒரு வீட்டுல வந்து ஒரு தனியா வந்து தனது ஆதரவாளர்களோட ஒரு ஆலோசனைன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தினமும் வந்து ஒரு 100, 200 பேர் வந்து என்ன தினமும் என் வீட்டுல பாப்பாங்க. எந்த ஆலோசனையும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இது எப்படி சார்? கட்சிக்குள்ள என்ன நடக்குது? உண்மையாவே செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இல்லையா அப்போ? இல்ல, அவருடைய அதிருப்தியே அவர் வெளிக்காட்டி விட்டார். அவருடைய அதிருப்தி இருந்ததுனாலதான் அவர் வெளியில அதை சொல்றாரு. அவருடைய அதிருப்தி வேலுமணி அவர்களது நடவடிக்கை. அதாவது வேலுமணி கோவை மாவட்ட செயலாளர். கட்சியில எனக்கு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு ஜூனியர். ஆனா வேலுமணி வந்து கிட்டத்தட்ட ஒரு இளவரசரை போல நடந்து கொள்கிறார். அது கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, வைத்தியலிங்கம் இந்த குற்றச்சாட்டை சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிலைப்பாடுகளை எடுத்தார். இன்றைக்கு அதே குற்றச்சாட்டை தான் திரு செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு. பலரும் இதைத்தான் சொல்றாங்க. என்னுடைய நீக்கத்தை ரத்து செய்வதற்கு பலமுறை எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்தார். ஆனால் அதை தடுத்தவர், அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறவர் திரு வேலுமணி அவர்கள் தான். அப்ப இந்த இயக்கத்தை சிதைக்கிற பணியை வேலுமணி செய்கிறார். ஆனால் அவரை கட்டுப்படுத்துகிற சக்தியை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். இதனால வந்து வேலுமணி அவர்களுக்கு என்ன சார் லாபம் இருக்கு? ஏன்னா கட்சி வருகிற தேர்தலில் இந்த இயக்கம் வெற்றி பெறாமல் போனால் அதன் பணிகளை எடப்பாடி பழனிசாமி சுமக்க வேண்டும். பின் எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தி வேலுமணி தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் அல்லது ஒரு குதர்க்கமான ஒரு சிந்தனை, ஒரு நரித்தனம் கலந்த ஒரு செயல் அது. அதிமுக உரிமை மீட்பு குழு வந்துட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடக்க இருக்காங்க. அதுல வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அவரோட இதோட தான் இந்த லெட்டர் வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்திருக்கு. இது எப்படி சார் பாக்குறது? இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? அவர் வழக்கமா உட்லண்ட்ஸ்ல டீ காஃபி சாப்பிடுவாரு, வடை சாப்பிடுவாரு, பஜ்ஜி சாப்பிடுவாரு. அது கொஞ்சம் 10 பேரோடு உட்கார்ந்து சாப்பிடுவாரு. அவ்வளவுதான் நடக்கும். அதுல ஒன்றும் நடக்காது. ஏன்னா இதுவரை நடந்த அவ்வளவு வழக்குகளிலும் எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா என்றால் எடப்பாடி பழனிசாமி வென்று விடுவார். இப்ப நான் கேசி பழனிசாமி, புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் போன்றவர்களது முயற்சியால் இந்த வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது. தொண்டர்களின் உணர்வுகள் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை சொந்தம் கொண்டாட ஏதோ ஓபிஎஸ் தனக்கு செல்வாக்கு பெருகிவிட்டது, தன்னை எல்லோரும் அதிமுகவில் ஆதரிக்கிறாங்க, அடுத்து டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அவரை இந்த அண்ணாமலை போன பாராளுமன்ற தேர்தல் இப்ப சொல்லியிருப்பாரு, தேனியில பேசும்பொழுது தினகரன் கைக்கு அதிமுக வருன்னு இருப்பாரு. அடுத்து ராமநாதபுரத்துல பேசியில ஓபிஎஸ் தலைமையில அதிமுக செயல்படும் பாரு. அதிமுக அடகு பொருள் அல்ல, அது மாதிரி அடுத்தவங்க அதை எடுத்து கொடுப்பதற்கு. அதனால ஓபிஎஸ் வந்து அமைதியாக இருந்தாலே இந்த இயக்கம் காப்பாற்றப்படும், மீட்கப்படும். ஆனால் ஓபிஎஸும் இந்த இயக்கத்துல இணைக்கப்படணும், சேர்க்கப்படணும், அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படும். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா, உங்களை போன்றவங்க வந்துட்டு ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். நாங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு என்ன பண்ண போறோம்? இல்ல, உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிளவு இருக்க மாதிரியான ஒரு விஷயம். பிளவு எல்லாம் கிடையாதுங்க. அதாவது என்னுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆனா இபிஎஸ் பெட்டர். ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு நிலையான ஒரு கொள்கை முடிவு இல்லாதவர், அதிகமா சுயநலம் கலந்தவர், கூட இருந்தே குளிப்பறிக்கிறவர். எடப்பாடி பழனிசாமி கதற கதற கழுத்து இருக்கிறவர். அதனால 2 பேர்ல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பெட்டர். அதனால இந்த 2 பேரும் இல்லாமல் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய. அதனாலதான் செங்கோட்டையனுக்கு அவ்வளவு ஆதரவு பெருகியது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்ததா ஒரு தகவல் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த சந்திப்பு நடந்துச்சா சார்? என்ன நடந்தது? பலரும் அது போல ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்றாங்க. சில சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வீட்டில் நடந்த அந்த சோதனைகள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனைகள், இதுக்கெல்லாம் ஏதேனும் ஆதரவு கேட்டு அவர்களை சந்திச்சிருக்கலாம்.
அப்படி சந்திப்பு நடந்ததாகத்தான் பலரும் சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து முறிஞ்சிடுச்சு. திரும்பவும் அதே கூட்டணி வந்து தொடர எதுவும் வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா வந்து இந்த டெல்லி சந்திப்பு வந்து இந்த மாதிரியான ஒரு சில சந்தேகத்தையுமே வந்து எழுப்புது. இல்ல, அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக வரணும், திமுகவை வெல்லுகிற ஒரு இயக்கமாக வரணும். யார் கூட்டணி என்பதை விட இந்த இயக்கம் வலிமைப்படுத்தணும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். இந்த இயக்கம் முழுமையாக ஒற்றுமைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த கால சூழ்நிலைகள்ல தலைமை யார் இது வந்து தலைமையேற்று நடத்துவது, கூட்டணி யாரோடு பயணிப்பது என்பதை முடிவு செய்யலாம். இபிஎஸ் அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குமா? இல்ல அவருடைய மனநிலை இப்ப என்னவா இருக்கும் சார்? 2017க்கு பிறகு 2024 வரை தொடர் வெற்றிகளை மட்டுமே தான் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்களிலும் தேர்தல் ஆணையத்திலும் பெற்றுக்கொண்டு வந்தார். முதல் முறையாக நீதிமன்றங்களில் எதிரான தீர்ப்பை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திலும் எதிரான முடிவுகள் வரக்கூடும். அதிமுகவில் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை வந்து மாற்றலாம் ஒரு வாய்ப்பு வரும்போது, ஒரு சூழல் அமையும் போது யாருக்கு அந்த வாய்ப்பு வந்து அமையும் சார்? இல்ல, அது யார் தொண்டர்களது ஆதரவை பெற்றிருக்கிறார்களோ, யாருடைய தலைமை மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுகவுக்கு உருவாக்கி கொடுக்குமோ, குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இந்த இயக்கத்துல பயணித்தவர்கள், குற்றச்சாட்டுகளுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதவர்கள், இந்த இயக்கத்தின் நலன் கருதி மட்டுமே செயல்படக்கூடியவர்கள், சுயநலம் அற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். கே.சி. பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் அடுத்த தலைவராகிறதுக்கான வாய்ப்புகள், பொதுச் செயலாளராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்க ஏன் கொளுத்தி போடுறீங்க? சரி, இல்ல ஒரு அதாவது ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணித்ததுல நீங்கள் ஒரு முக்கிய தலைவர் அதிமுக, அதனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். அதிமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் அந்த பொறுப்புக்கு வரலாம், வர வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை என்பது தொண்டர்களால உருவாக்கப்படணும் என்கிற அந்த விதியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த விதிகளின்படி பொதுச் செயலருக்கு அவர்கள் தேர்தல் நடத்தட்டும். அப்படி தேர்தல் நடந்தால் நானும் அதுல போட்டியிடுவேன். தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொன்ன பிறகு இப்ப இந்த விசாரணை எப்படி சார் முடியும்? எப்ப தொடங்கும்? என்ன நடக்கும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சின்றதால இந்த விசாரணையில என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படலாம்? இந்த ஆண்டு இறுதிக்குள் சில நல்ல முடிவுகள், அதிமுகவை பலப்படுத்துகிற முடிவுகள், சில மாறுதலுக்கு உட்பட்ட முடிவுகள், இந்த இயக்கம் வலிமை பெற தகுந்த முடிவுகள் எட்டப்படணும். மாறாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு வீராப்பு, ஒரு போட்டி மனப்பான்மை, மீண்டும் சண்டை போடணும், இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தணும்னு நினைத்தார் என்றால் பாதிப்படைவது அவராகத்தான் இருப்பார். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பெரியாரை பத்தி வந்து ஒரு சில அவதூறு கருத்துக்களை பேசி வம்பிழுத்து இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேற்று பிரசாந்த் கிஷோர் மீட் பண்ணியிருந்ததை பத்தி ஒரு பேசியிருக்காரு. சோ இது எப்படி சார் பாக்குறது? ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பேசும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? இன்னைக்கு காலையில என்னுடைய சமூக வலைதளங்கள், என்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு வீடியோ பதிவிட்டிருப்பேன். ரொம்ப நாளா நான் தேடிக்கிட்டு இருந்த வீடியோ. திரு சீமான் அவர்கள் பேசியிருப்பாரு. நீங்க அந்த வீடியோ எடுத்து இதுல இணைச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுல குறிப்பிட்ட பகுதிகளை பெரியாரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களை வைத்து பெரியாரை புகழ்ந்து சீமான் பேசியது. அவர் அரசியல்ல விஜய் வருகைக்கு பிறகு தான் பலகீனம் அடைந்து விட்டதை போல ஒரு அந்த பலகீனம் அடைந்து விட்டதாக அவர் உணர்கிறார். தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவர் பெரியாருக்கு ஒரு எதிர்கருத்துக்களை, ஒரு கான்ட்ரவர்சியை அவர் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். மற்றபடி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த தேர்தலையும் சந்திக்காத, சோதிக்காத ஒரு இயக்கம். பிரசாந்த் கிஷோர் அவர் ஆரம்பிச்ச கட்சி, அவங்க ஊர்லயே, அவர் மாநிலத்திலேயே அது வெற்றி பெறல. அவர் ஆலோசகராக இருக்கலாம். ஆனால் அதிமுக வலிமையாக செயல்படுகிற பொழுது மாற்று சித்தாந்தங்களுக்கு, அது இந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட பாஜகவா இருக்கலாம், தமிழ் தேசியம் சித்தாந்தம் கொண்ட திரு சீமானா இருக்கலாம், அல்லது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற திரு விஜயாக இருக்கலாம். இவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள். இந்த 3 பேருமே இல்லாத ஒரு வலிமையான கூட்டணியை அதிமுக அமைக்க முடியும். அதற்கு முதல்ல இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அதை நோக்கி எடப்பாடி பழனிசாமி
பயணிக்க வேண்டும். கடந்த முறை வந்து நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க விஜய்க்கு வந்து 4% வாக்குகள் தான் தமிழகத்துல இருக்குன்னு. நேத்து வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்னதா வந்து 20% வாக்குகள் விஜய்க்கு இருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் சொன்னதா வந்து ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு. இது எப்படி சரி? ஏன்னா வந்து 20%ங்கிறது ஒரு மிகப்பெரிய பெர்சன்டேஜ். சோ இது எப்படி செய்யுது? உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா கேஸ் ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. கடைசியா கேட்டா நல்ல கேஸு, ஆனா நீதிபதி மோசமா தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் 300 கோடி ரூபாய் ஃபீஸ் வாங்குற பிரசாந்த் கிஷோர் இதை கூட சொல்லலைன்னா அப்புறம் அவருக்கு எதுக்கு 300 கோடி கொடுப்பாங்க? 20% இருக்கு, நான் அதை 35 ஆக்குறேன் 40 ஆக்குறேன்னு சொன்னா தானே அவருக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஒப்பந்தம் கிடைக்கும். இல்லாம அவருக்கு எது கிடைக்குது அந்த ஒப்பந்தம்? அந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு அவர் அதை சொல்லுவார். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது தான் வந்து ஃபோக்கஸா வச்சு தாவேகா வந்து வேலை செய்யணுங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டு ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சு வேலை செய்யலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு, ஒருவருக்கு ஒரு ஓட்டு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வார்த்தை ஜாலங்கள் தானே, அது எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம். அப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி விஜய்க்கு வந்து இந்த 20%ங்கிறது ரொம்ப பிரசாந்த் மிகைப்படுத்தப்பட்ட கிஷோர் சொல்றதை கேட்டு வாக்களிக்கிறதுக்கு அவங்க ஊர்லயே அவங்க மாநிலத்திலேயே ஆடு இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நீங்க கன்சல்டன்ட்ங்கிறவங்க உங்க கடிகாரத்தை வாங்கி நீங்க நான் சாதாரணமா இவ்வளவு மணின்னு பார்ப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே நேரத்துக்கு நியூயார்க்ல இவ்வளவு இந்த மணி, லண்டன்ல இந்த மணி, சைனால இது, சிங்கப்பூர்ல இது என்று ஒரு கிராஃப் போட்டு கொடுப்பாங்க. இது சிம்பிளா நீங்களே இது என்ன மணின்னு பார்த்துட்டு போயிடலாம். இல்லை இவங்க உடனே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பணியை தான் கன்சல்டன்ட்டுகள் செய்வாங்க, ஆலோசகர்கள் செய்வாங்க. பெரிய வெற்றி தோல்வி மாற்றங்கள் அவர்களால நிகழ்ந்து விடாது. அப்ப அதிமுக அவரு பிரசாந்த் கிஷோர் கொடுக்குற 300 கோடியை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரிச்சு தொகுதிக்கு கொடுத்தாருன்னா பல சலுகைகள் அல்ல கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்தாருன்னா ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி அவருக்கு உயரலாம். 2026க்குள்ள அதிமுக இப்ப தேர்தல் அணிந்த தீர்ப்புக்கு பிறகு 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைந்துருமா சார்? நிச்சயமா ஒருங்கிணைந்தரும், உறுதியா ஒருங்கிணைந்தரும். இந்த உறுதிக்கு பின்னால என்ன இருக்கு சார்? ஏதாவது ஆல்ரெடி திட்டமிடப்பட்டிருக்கா இல்ல என்ன? அதிமுக எப்பவுமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய குறைகளை, தன்னுடைய தவறுகளை அவர் உணர்ந்து அவர் அதை சரி செய்து கொண்டால் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிக்கலாம். அந்த சூழ்நிலை உருவாகும், அவரும் அதை உணர்வார் என்று நான் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள்லாம் வந்து போய் இணைஞ்சாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் வந்து வேலை செய்ய எல்லாருமே ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன், நீங்க, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள்லாம் வந்து தயாரா இருக்காங்களா சார்? உங்களோட மனநிலையில எப்படி? அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் எல்லோரும் இணைந்து பயணிக்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார்.